அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ முருகனை வைத்து பல கான்ட்ரவர்சி போச்சு. இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முருகனை மனிதன் அல்லது அரசன் என்று சொல்வதும் எங்கள் முப்பாட்டன் என்று சொல்வதும் தான் அவர்களுக்கு இழுக்காக தெரிகிறதாம். முதலில் தமிழர் மரபு அடிப்படையில் எப்படி இருக்குன்னா, தம் முன்னோர்களை வழிபட்டு வரது தான். தங்களது பாட்டன் பாட்டியை கூட வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இப்பொழுது கூட. இதற்கு ஒரு பண்டைய எடுத்துக்காட்டு தான் நடுகல் வழிபாடு முறை. இந்த வழிபாடு பற்றி தொல்காப்பியமே சொல்கிறது. இப்போ ஒரு கேள்வி எழலாம், அப்போ இறந்த அனைவரும் கடவுளா என்று. அப்படி இல்லை. இதற்கு திருக்குறளை வைத்த விடயத்தை சொல்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் அவர்கள் செய்கின்ற வினையை கொண்டே வேற்றுமை அடைகிறார்கள். அதாவது ஒருவர் ஆற்றிய பெரும் வினையை கொண்டே அவரை கடவுளிடத்திற்கு உயர்த்தி செல்கிறார்கள். இன்னொரு குறளை பார்த்தால், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதாவது நமது உலகத்தில் அறநெறியில் நின்று வாழ்பவனை தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படும் என்பதுதான். மேலும் திருக்குறள் மற்றும் சில இலக்கியங்களில் கூட இந்த தென்புலத்தார் என்ற வார்த்தையை பார்த்திருப்பீர்கள். இதை இறந்தோருக்கு நிகரான சில இடங்களில் எழுதியிருப்பார்கள். இந்த சொல்லாடல் எதை குறிக்கிறது என்றால், தெற்கில் குமரிகண்டத்தில் உயிர் நீத்த நமது முன்னோர்களை குறிக்கும் சொல். இதனோட நீட்சி இப்பொழுது நமது மரபில் எப்படி இருக்குன்னா, இறந்தவர்களின் திரு உருவத்தை தெற்கே நோக்கிய நமது வீட்டில் வைத்திருப்போம். எனவே நமது மரபில் நம் முன்னோர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இப்போ உங்களுக்கு எங்கள் இறைவன் மனிதன் அல்லது முப்பாட்டன் என்று கூறுவதுதான் உங்களுக்கு இழுக்காக தெரிகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை கடவுள் நிலையை அடைந்த எங்கள் முப்பாட்டன்கள் இறந்தார்கள் என்று கூறுவதுதான் எங்களுக்கு இழுக்கு. உதாரணமாக, முருகன் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்பதுதான் எங்களது நம்பிக்கை. வள்ளலார் இறுதியில் ஒளியோடு கலந்து விட்டார் என்பதுதான் எங்களது நம்பிக்கை. சித்தர்கள் ஜீவசமாதி அல்லது பரமபதம் அடைந்து விட்டார்கள் என்பதுதான் எங்களது நம்பிக்கை. ஐயா வைகுண்டம் ஏகினார் என்பதுதான் எங்களது நம்பிக்கை. இதுதான் எங்களது மரபாக இருந்து வருது, அன்று முதல் இன்று வரை. மற்றும் தமிழர்கள் கடவுளை பாவனை செய்தும் வழிபட்டு வந்தனர். இறைவனை குழந்தையாகவோ காதலனாகவோ மணாளனாகவோ நண்பனாகவோ பாவித்தும் போற்றினர். ஆனால் அது காலப்போக்கில் கடவுள் நிலையை அடைந்த நீத்தவர்களின் பெருமையை உணர வைக்காமல் கவர்ச்சியான பாவனை கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிவிட்டனர். இதுக்குதான் உண்மையான மெய்ஞானம் எதுவென்று எடுத்துரைக்க சித்தர்கள் உதயமானார்கள். இவர்களை கிளர்ச்சியாளர்கள் என்றும் கூட அழைக்கலாம். இவர்களின் கோட்பாடு எப்படியெல்லாம் இருந்தது என்றால், சடங்குகள் என்பதை காட்டிலும் நேரடி ஆன்மீக அனுபவமே சிறந்தது என்றார்கள். இதற்கு சிவவாக்கியரின் ஒரு வரியில் சொன்னால், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். எனவே தமிழர் மரபு அன்று முதல் இன்று வரை முன்னோர் வழிபாடாகத்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே கடவுள் நிலையை அடைந்த எங்களது முருகன் கொற்றவை முதல் கண்ணகி 12 ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் ஐயனார் அல்லது ஐயப்பன் வள்ளலார் வரை எங்களுக்கு முப்பாட்டன் தான்.